ஹாய்ங்க. முருகரின் தம்பியாகவும் வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கி முருகரின் படைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல நான் அவரை பத்தி சொல்றேன். மறக்காம என் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சிவபெருமானிடம் சூரபத்மன் அவரை தவிர வேற யாருனாலையும் தமக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வர வாங்கி இருந்தான். ஆனா அவனுடைய அட்டூழியம் தாங்க முடியாமல் முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானின் அம்சமாகவே ஒரு குழந்தை வந்து சூரன் அழிக்கணும்னு சிவபெருமானிடம் வேண்டுகோள் வச்சாங்க. சிவபெருமானும் தன் நெற்றிக்கண்ணின் மூலமாக முருகரை உருவாக்கும் போது அதன் உக்கிரம் தாங்க முடியாமல் முனிவர்களும் தேவர்களும் ஓடினாங்க. அன்னை பார்வதி தேவியும் ஓடினாங்க. அன்னையும் அப்பனும் சமந்தானே, ஏன் பார்வதி தேவி ஓடணும்? ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அன்னை அப்படி ஓடும்போது அவங்களுடைய கார் சிலம்புல இருந்த நவரத்னங்கள் எல்லாம் ஒரு பெண்ணா உருவெடுத்தது. அந்த 9 பெண்களும் சிவபெருமானின் அருட்பார்வையினால கருவுற்றிருந்தாங்க. அன்னைக்கு வந்ததே கோபம், அதனால ஒரு சாபம் விட்டாங்க. அதெல்லாம் என்னன்னு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.